கஞ்சா போதைக்கு அடிமையான தனது மகனை காப்பாற்றுமாறு அரசு பள்ளி மாணவர் ஒருவரின் தந்தை விருதாச்சலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கண்ணீர் மல்க வலியுறுத்தியிருக்கிறார். விருதாச்சலம் அருகே உள்ள மருங்கூர் கிராமத்தை சேர்ந்த சிறுவர் ஒருவர் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அரசு பள்ளி மாணவரான இவருக்கு தமிழக அரசு சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பணத்தை தன் தந்தைக்கு தெரியாமல் எடுத்து சக நண்பர்களுடன் சேர்ந்து சிறுவன் கஞ்சா போதைக்கு அடிமையாகி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உடுமனூர் கிராமத்தை சேர்ந்த பரணி என்பவர் மூலம் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து பலமுறை போலீசில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சுமத்தி இருக்கும் சிறுவனின் தந்தை இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என் பையனோட வாழ்க்கையை சீர்குலைஞ்சிட மாட்டேங்குது. 3 பசங்க, என் பையனும் அதில் ஒரு ஆள். பெற்றவங்க நாங்கள் கொண்டு ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறோம். எங்கள் பசங்க வந்து கஞ்சாவுக்கு அடிமை ஆகிறாங்கன்னா விற்கிறவங்கள வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விசாரணைக்காக கொண்டு நாங்கள் விட்றோம். எஸ்ஐ வந்து கருவேப்பிலை வச்ச ஆய்வாளர் விசாரணைலாம் பண்ணி எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. அவங்க கஞ்சா விற்றது வாங்கினது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் அந்த பசங்க கொடுக்குறாங்க. என் பிள்ளைய நான் வந்து பார்த்தது விசாரித்து கண்டுபிடிச்சதால எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் எத்தனை புள்ளியவே தெரியாத பிடிச்சிட்டு இருக்குன்னு அது தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.